ஆண்கள் யாருமே மது அருந்த மாட்டாங்க. அப்படி அருந்துனாங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுறாங்க. அவங்க கூட யாருமே பேச மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விசேஷங்களுக்கும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒரு கலாச்சாரம் இருக்குது. இவங்க திருமணத்தும் போது வரதட்சணை கொடுக்குறது இல்லை, அவங்களும் வாங்குறது இல்லை. இப்படி ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த ஊரை நோக்கி நான் அங்கே எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்திருக்கேன். வாங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க ஊரை பற்றி அப்படின்னு கேட்கலாம். இந்த ஊரில் உள்ள நிறைய வயதானவர்களை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு இயற்கையான சூழலில் ஆரோக்கியமான உணவுகள் உண்டு. ரொம்ப எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பாட்டைங்காலத்துலேருந்து குடிக்க மாட்டாங்க, தண்ணி பண்ணி போட மாட்டாங்க. இதன்படி இவ்வளோ நாகரிகம் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ தான் இருக்கிறோங்க. சரி, இது வேலைக்கெல்லாம் எங்கேருந்து போகிறோம்? வேலைக்கெல்லாம் வெளிநாடு போவாங்க, ராமநாடு போவாங்க, மதுரை போவாங்க, எல்லா பக்கமும் போவாங்க. அங்கேயும் விரை விட்டதாங்க போய் அங்கேயும் போய் முதல்ல அழிக்க மாட்டாங்க. எங்கள் சாமிக்கு பயப்பட்டு தண்ணி கூட அடுத்த வீட்டில் குடிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இன்னும் விரை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய வயசானவங்களை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே நிறைய வயசான மக்கள்லாம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து வரதட்சணை வாங்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் யாருமே குடிக்க மாட்டாங்களாம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். மதுவுக்கு வந்து இங்கே யாருமே குடிக்க மாட்டாங்க. அப்படி குடித்தாங்கன்னா இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுறதா சொல்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிக அற்புதமான ஒரு கிராமம். இந்த கிராமம் பார்க்க தான் நம்ம வந்து Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Too many things going on, I can't keep track of them all. From people dropping a bomb to people putting up walls. I feel like life is on hold, perception stuck in a vault. I know that time can heal all, but how much time till we fall? It's awfully chilly outside when there's no shelter to hide. When everything is a lie, you'll find that out in some time. But when the things on your mind are all considered a crime, communication aside, we'll all just fight till we die. Is this an argument? பழக்கம் அந்த ஒரு விஷயம் இல்லை. இளைஞர்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கே வெளியில் வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வரதட்சணை. இந்த முன்னாடி வரதட்சணை அது வாங்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், தந்தி விஷயம் சொல்லியிருக்கேன். வரதட்சணை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேலும் எங்கள் ஊரில் இருக்காது, அந்த பழக்கமும் இல்லை. அதனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி சொல்கிறேன், நான் பக்கத்து ஊரில் பொண்ணு கொடுக்குறதுக்காகவும் எடுக்கிறதுக்காகவும் இன்னொரு விஷயம் அது எல்லாம் சொல்லுவாங்க, குடியை மறக்கிறதுக்கு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தாலும் குடி பழக்கம் மறந்துடலாம். ஸோ எல்லோரும் வாங்க, குடி பழக்கத்தை மறந்துடுங்களேன், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும்னு வாழ்கிற இந்த கிராமத்து மக்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.